பூமியில் நடமாடும் 84 லட்சம் ஜீவராசிகளையும் சகல தேவ தானவ மானிட மிருக பறவை புழு பூச்சிகளையும் சகல உலகங்களையும் விஸ்வத்தையும் சிருஷ்டித்து யுகங்கள் தோறும் காப்பாற்றி புதிதாக வைக்கவல்ல விஸ்வபிரம்மனே முதல்வனும் ஆராதனைக்குரியவனும் ஆதி தேவனுமாகிய விஸ்வகர்ம பகவான். அந்த ஓங்கார ஸ்வரூபியான விஸ்வகர்ம பராத்பரனின் வம்சத்தில் பிறந்தவர்கள்தான் விஸ்வகர்ம பிராமணர்கள். இவர்கள் இன்றும் வாரிசுகளாக சிருஷ்டிக்கு பிரதிசிருஷ்டி செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மகாவம்சத்தில் பிறந்திருக்கின்ற விஸ்வகர்ம பிராமண சகோதரர்கள் இக்காலத்து விஞ்ஞான யுகத்திலே எதிலும் வேகமாக செயல்படும் இக்காலத்திலே பழைய சரித்திரத்தையும் வேதங்களே சொல்லும் அதிகார பிராமண தன்மையையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய உடைகளையும் நெற்றி பொட்டுகளையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இவைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் மகானுபாவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். விஸ்வகர்ம பிராமண சம்பிரதாயங்களையும் பழைய வேத புராண சரித்திரத்தை இக்காலத்தவர்களுக்கு விளக்கி விஸ்வபிராமணர்கள்தான் சிருஷ்டியிலே சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் என்ற விஷயத்தை ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொல்லி தேசத்துக்கு தகுந்த முறையிலே சேவைகள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த கேசட்டை உங்களுக்கு பணிவோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லோருடைய ஆசிகளை கேட்டுக்கொள்கின்ற மதுர வாசஸ்பதி வாங்மய பிரம்மா சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி, யலமந்தைய ஸ்ட்ரீட், வித்யாதரபுரம், விஜயவாடா 12. மிக புனிதமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ காயத்ரியோடு விஸ்வகர்ம பகவானின் அருளை எல்லோரும் பெறுவாராக. வேத இலக்கியத்தில் விஸ்வகர்மா பாரத நாட்டின் தலைவரும் உலக புகழ்பெற்ற தத்துவ சாஸ்திர நிபுணரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இயற்றிய இந்தியன் பிலாசபி என்ற சிறந்த கிரந்தத்தில் முதல் வால்யத்தில் 89 முதல் 90வது பக்கங்களுக்கு இடையில் இவ்வாறு எழுதியிருக்கிறார். A created God is no God at all. Brahma, Vishnu and Shiva, these are only departmental authorities but not universal. In the latter portion of Rigveda, the highest position is granted to Vishwakarma. He is the all-seeing God who has on every side eyes, faces, arms, feet, who produces heaven and earth through the exercise of his arms and wings, who knows all worlds. அதாவது ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இறைவன் இறைவன் அல்ல. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற செயல்களுக்கு அதிகாரிகள் தானே தவிர சர்வாதிகாரிகள் அல்ல. இவர்கள் ஸ்வயமாக பிறந்தவர்களும் அல்ல. ரிக்வேதத்தில் உயர்ந்த முதல் ஸ்தானம் விஸ்வகர்ம பகவானுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர் எங்கும் இருப்பவர், எல்லா திசைகளிலும் கண்கள், முகங்கள், கைகள், பாதங்கள் கொண்டவர். தன் மனச்சங்கல்ப மாத்திரத்தில் ஸ்வர்க்கத்தையும் பூமியையும் பஞ்சபூதங்களையும் அனைத்து உலகங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா என்று பொருள். இந்த வார்த்தைகளே யஜுர்வேதத்தில் புருஷ சூக்தம் மூலமாக கூறப்பட்டுள்ளன. விராட்ட புருஷனான விஸ்வகர்மாவை துதித்த சூக்தம்தான் புருஷ சூக்தம். அத்யசம்போதः ப்ருதிவ்யைரசாச்ச விஸ்வகர்மணः க்ரமவர்த்ததாதி தஸ்ய த்வஷ்டா விததத்ரூபமேதி தத்புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் என்று இருக்கிறது. பஞ்சபூதங்களுக்கும் சிருஷ்டிக்கும் மூல புருஷனும் அதிபதியும் விஸ்வத்திற்கு முதல் ஸ்தானாதிபதியும் ஆன விஸ்வகர்மாதான் ஆதி தெய்வம். அப்பேற்பட்ட விஸ்வகர்ம பகவான் ஸ்வயமாக பிறந்தவன். விஸ்வகர்ம பகவானின் பிறப்பு இப்படி இருக்கிறது சாஸ்திரங்களிலே.
न भूमि न जलं चैव न तेजो न च वायवः न चं ब्रह्मा न चं विष्णुः न च रुद्रस्य तारकः सर्वशून्यनिरालम्बो स्वयंभू विश्वकर्मणः. அதாவது பூமி, ஜலம், அக்னி, வாயு, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், நட்சத்திரங்கள், சூரிய சந்திரர்கள் முதலான எவையும் பிறப்பதற்கு முன்பு ஸ்வயமாக உலகங்களை படைப்பதற்காக பிராண, அபான, வியான, உதான, சமான, நாக, கூர்ம, குரூகர, தேவதத்த, தனஞ்சயங்களின் சேர்க்கையாலே 5 சிரங்களோடும் 10 தோள்களோடும் ஹம்சவாகனமேறி அனந்த ரூபத்திலே விஸ்வகர்ம பரமாத்மா தோன்றினார். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, வடகிழக்கு என்ற திசைகளில் 5 முகங்கள் உள்ளவராக இருக்கிறார். கிழக்கு முகம் சத்யோஜாதம் என்றும், தெற்கு முகம் வாமதேவ என்றும், மேற்கு முகம் அகோர என்றும், வடக்கு முகம் தத்புருஷ முகம் என்றும், வடகிழக்கு அல்லது மேல்முகம் ஈசான முகம் என்றும் தெளிவாகி இருக்கின்றன. இந்த 5 முகங்களாகிய சத்யோஜாதா, வாமதேவ, அகோர, தத்புருஷ, ஈசான நாமங்களோடு வேத மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை அபிஷேகங்கள், நெற்றியில் விபூதியிடுவது, அங்குரார்ப்பணம், புண்ணியாக வச்சனாதி போன்ற முக்கியமான காரியங்களின் போது படிப்பது நடைமுறையில் இருக்கிறது. இந்த 5 மந்திரங்களை தினமும் கேட்பவர்களுக்கு சகலவிதமான கண்டதோஷங்கள் நீங்கிவிடும். அந்த மந்திரங்களை கேளுங்கள். ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமः. भवे भवेनादि भवे भवस्वमां भवाद्भवाय नमः. ॐ वामदेवाय नमो ज्येष्ठाय नमो श्रेष्ठाय नमो रुद्राय नमः. कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रमदनाय नमः. सर्वभूतदमनाय नमो मनोन्मनाय नमः. ॐ घोरेभ्यः घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः. ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्. ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानाम् ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो. இப்படி தனக்குத்தானே ஸ்வயமாக தோன்றிய விஸ்வகர்ம பகவான் தன்னுடைய ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒவ்வொருவரை படைத்தார். அந்த விவரம் என்னவென்றால், கிழக்கு முகத்திலிருந்து மனு பிரம்மனாகிய ஈஸ்வரன் ஸ்படிக நிறத்திலேயும், தெற்கு முகத்திலிருந்து மயபிரம்மனாகிய விஷ்ணு நீல நிறத்திலேயும், மேற்கு முகத்திலிருந்து துவஷ்ட பிரம்மனாகிய பிரம்மதேவன் செப்பு உலோக நிறத்திலேயும், வடக்கு முகத்திலிருந்து சிற்ப பிரம்மனாகிய இந்திரன் புகை நிறத்திலேயும், வடகிழக்கு முகத்திலிருந்து விஸ்வஜ்ஞ பிரம்மனாகிய சூரிய பகவான் தங்க நிறத்திலேயும் படைக்கப்பட்டார்கள். இந்த 5 5 சக்திகளை படைத்துக் கொடுத்தார் விஸ்வகர்மா. சிவனுக்கு ஆதிசக்தியாகிய பார்வதியையும், விஷ்ணுவுக்கு பராசக்தியாகிய லட்சுமி தேவியையும், பிரம்மாவுக்கு கிரியாசக்தியாகிய சரஸ்வதியையும், இந்திரனுக்கு இச்சாசக்தியாகிய சசி தேவியையும், சூரியனுக்கு ஞானசக்தியாகிய சௌன்யா தேவியையும் அருளினார். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனு பிரம்மனாகிய சிவனுக்கு அழிவு காரியத்தையும், மயபிரம்மனாகிய விஷ்ணுவுக்கு நிலை காரியத்தையும், துவஷ்ட பிரம்மனாகிய பிரம்மாவுக்கு சிருஷ்டி காரியத்தையும், சிற்ப பிரம்மனாகிய இந்திரனுக்கு வளர்க்கும் காரியத்தையும், விஸ்வஜ்ஞ பிரம்மனாகிய சூரியனுக்கு அருள் புரியும் காரியத்தையும் வழங்கினார். இவர்களுக்கு வேத அதிகாரங்கள் கூட இவ்வாறு இருக்கின்றன. சிவனுக்கு ரிக்வேதம், விஷ்ணுவுக்கு யஜுர்வேதம், பிரம்மாவுக்கு சாமவேதம், இந்திரனுக்கு அதர்வண வேதம், சூரியனுக்கு பிரணவ வேதம். இந்த 5 சானக, சனாதன, அகபூனச, பிரத்னச, சுபர்ணச,
பிரம்ம ரிஷிகளாக கூறப்பட்டுள்ளனர். சிவனுக்கு கொல்லன் வேலையும் இரும்பு, விஷ்ணுவுக்கு தச்சன் வேலையும் கார்பென்ட்ரி, பிரம்மாவுக்கு கண்ணான் வேலையும் பாத்திரசாமான், இந்திரனுக்கு சிற்ப வேலையும் சூரியனுக்கு பொற்கொல்லன் வேலையும் தரப்பட்டது. இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இந்திரன், சூரியன் ஒவ்வொருவரும் 25 பிரம்மரிஷிகளை படைத்து அவர்கள் மூலமாக 84 லட்சம் ஜீவராசிகளான மிருகங்கள், பறவைகள் முதலான உயிரினங்களை படைத்தார்கள். இந்த 5 பிரம்மாக்கள் படைத்த 125 பிரம்ம ரிஷிகளின் பெயர்கள்தான் நாடெங்கிலும் பரவி கிடக்கின்ற விஸ்வ பிராமணர்களுக்கு கோத்திரங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. விஸ்வ பிராமணர்களுக்கு இருக்கிற கோத்திரங்கள் 125 தான். இவர்களுடைய சந்ததியார்தான் விஸ்வ பிராமணர்கள். திதிரூபம் அனுப்ரோக்தம் வாரஸ்யமய சம்பவாः நக்ஷத்ரம் த்வஷ்டரூபம் ச சில்பீனாம் யோகமேவ ச விஸ்வஜ்ஞம் கரணம் சைவ பஞ்சாங்கோ அதிதேவதாः. திரும்பவும் இந்த 5 பிரம்மாக்கள் திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம், கரணம் என்கிற பஞ்ச அங்கங்களை படைத்தார்கள். இதுதான் இன்று பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சகல உலகங்களையும் இவ்வாறு படைத்து அவைகளை ஆட்கொள்ளும் வேலையை பஞ்ச பிரம்மாக்களுக்கு ஒப்படைத்த விஸ்வகர்ம பகவான் பிரணவஸ்வரூபத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த பிரணவமேதான் ஓம்காரம். பிரணவம் என்றால் பிர பிளஸ் நவ என்ற வாக்குகளின் சேர்க்கை. பிர என்றால் பிரகிருதி அல்லது இயற்கை, நவ என்றால் புதிது, அதாவது புதியதாக படைப்பவன் என்று பொருள். தன்னுடைய 5 முகங்களையும் 5 பாகங்களாக செய்து கொண்டு விஸ்வகர்மா ஓம்கார ஸ்வரூபத்தை தரித்தார். பிரதமம் தாரகாகாரம், த்விதீயம் தண்டமுத்யதே, த்ருதீயம் குண்டலாகாரம், சதுர்த்தம் அர்த்தச்சந்திரகம், பஞ்சமம் பிந்து சம்யுக்தம் இத்யைதே பிரணவலக்ஷணம். முதல் பாகம் கவிழ்த்து வைத்த கிண்ணத்தின் ரூபத்திலும், 2ஆம் பாகம் கைத்தடி வடிவத்திலும், 3ஆம் பாகம் எஸ் என்ற ஆங்கில எழுத்தை திருப்பிய உருவத்திலும், 4ஆம் பாகம் பாதிச்சந்திர உருவத்திலும், 5ஆம் பாகம் பூஜ்யம் போலவும் மாறுதல் அடைந்து எல்லா பாகங்களும் சேர்ந்து ஓம் என்ற ரூபமாக மாறியது. அதாவது முதல் பாகமும் 2ஆம் பாகமும் சேர்ந்து ஓ என்ற குரில் ஒலியாகவும், 1, 2, 3 பாகங்களும் சேர்ந்து ஓ என்ற நெடில் ஒலியாகவும், மீதமுள்ள 4வது 5வது பாகங்களும் சேர்ந்து ஓம்காரமாகின்றன. ஓம் இத் ஏகாட்சரம் பிரம்மா என்று வேத சாஸ்திரத்தில் கூறியதைப் போல இந்த ஓம்காரம்தான் விஸ்வகர்ம பகவான். அந்த விஸ்வகர்ம எந்திரத்தை பூஜித்தவர்களுக்கு சகல வேதங்களையும் படித்த பலன் கிடைக்கும். எந்த உருவத்தில் இருக்கிற பகவானை நாம் பூஜித்தாலும் ஓம் என்று அழைக்காமல் செய்ய முடியாது. அப்படி செய்வது பலனற்றதாகும். பூஜைக்கு கடைசியில் சொல்லப்படும் மந்திர புஷ்பத்திலும் ஓம்கார ரூபியாகிய விஸ்வகர்ம பகவானை நினைக்கிறோம். ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் வாயு, ஓம் ததாத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம், ஓம் தத் புரோர் நமஹ. அதாவது பிரம்ம ஓம்காரம், விஷ்ணு ஓம்காரம், வாயு ஓம்காரம், ஆன்ம ஓம்காரம் ஆக உண்மையானது ஓம்காரம்தான். சர்வமும் ஓம்காரம்தான். சிருஷ்டியிலே எல்லாவற்றையும் விட முதலில் தோன்றிய ஓம்கார புருஷனான விஸ்வகர்ம பகவானே உனக்கு வந்தனம் என்று பொருள். இவ்வாறு விஸ்வகர்ம பகவான் சகல சராச்சர சிருஷ்டியிலே இணைந்து தானே சகலமாக பூஜிக்கப்படுகிறார். பகவத்கீதையை உபதேசித்த பிறகு அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் காட்டிய விஸ்வரூபம் விஸ்வகர்ம ரூபமான விஸ்வகர்ம பகவான் தான். விஸ்வகர்மாதான் ஜகத்திற்கு தந்தை, ஜகத்கர்த்தா, ஜகத்காரணனாகிய விஸ்வகர்ம பகவான். மக்கள் கவியாகிய
யோகீந்திர வேமனா கூட விஸ்வகர்மா இல்லாமல் உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை, இந்த புவனமே இல்லை என்று கூறியிருக்கிறார். விஸ்வகர்ம பகவான் சிவனுக்கு திரிசூலத்தையும் டமருகத்தையும் மூன்றாவது கண்ணையும், விஷ்ணுவுக்கு சங்கு சக்கரத்தையும் கதையையும் சேஷ பஞ்சனையையும், பிரம்மாவுக்கு ஜபமாலையையும் கமண்டலத்தையும் பத்மாசனத்தையும், இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தையும் சிம்மாசனத்தையும் அமரத்வத்தையும், சூரியனுக்கு 7 குதிரைகள் பூட்டிய ஏகசக்கர ரதத்தையும் திவ்யமான ஒளியையும் வழங்கியிருக்கிறார். விராட் விஸ்வகர்ம பகவான் தேவதேவன், விராட் ஸ்வரூபி. இந்த பகவானின் பெண்புருவம்தான் பராசக்தி, ஜெகன்மாதா, காயத்ரி, திரிசக்தி, மகாமாயை என்று அழைக்கப்படுகிறது. விஸ்வகர்ம பகவான் உயிரினங்களை சிருஷ்டிக்கும் விதத்தை சாஸ்திர முறைப்படி சொல்கிறேன், கேளுங்கள். இதுதான் பிண்டோத்பத்தி. அவ்யக்தான் மஹதோ அஹங்காரः ஆத்மானோ மஹாகாசः சம்பூதः ஆகாஷாத் வாயோः வாயோரக்னிः அக்னிராபः ஆபः பிருதிவீம் பிருதிவீனாமோஷதயः ஓஷதீभ्यो அன்னம். சூனியத்திலிருந்து ஸ்வயமாக தோன்றிய மகாஸ்வரூபியான விஸ்வகர்ம பகவான் தன்னுள்ளிருந்து ஆத்மாவையும், அதிலிருந்து ஆகாசத்தையும், ஆகாசத்திலிருந்து காற்றையும், காற்றிலிருந்து அக்னியையும், அக்னியிலிருந்து ஜலத்தையும், ஜலத்திலிருந்து பூமியையும், பூமி மேல் செடி மரங்களையும் படைத்தார். நாம் உண்ணுகின்ற உணவு எந்த உருவத்தில் இருந்தாலும் செடி மரங்களிலிருந்துதான் கிடைக்கிறது. அப்படி அருள்பாலிக்கிறார். அன்னாத் பவந்தி பூதானி என்று பகவத்கீதையிலே கூறியவாறு சகல உயிரினங்களையும் அன்னத்திலிருந்துதான் படைக்கிறார் விஸ்வகர்ம பகவான். அதன் விவரத்தையும் சாஸ்திரத்தின்படி அறிந்து கொள்வோம். நாம் உண்கின்ற உணவை ஆத்மஸ்வரூபமாகிய ஜடராக்னி மூலமாக அநேக ரூபங்களாக பிரிக்கிறார் விஸ்வகர்மா. சோக்ரபுக் விபயம் திஷ்டன்னாஹாரமஜரः கவிः அன்னாத் மேதோ ஜாயதே மேதோன்மாம்சः மாம்சாத் ரக்தः ரக்தசோ ரேதசः ரேதசோ மோஹः மோஹாத் சம்போகः சம்போகாத் அன்யஜீவோ பவதி. நாம் உண்ணும் உணவு இரத்தம், கொழுப்பு, மலம், மூத்திரம் ஆகிய உருவங்களாக மாறுகிறது. அதனால் கோரிக்கைகள் உண்டாகின்றன. கோரிக்கைகளால் தொடர்பு ஏற்படும். அதனால் சந்தான ரூபத்திலே புது சிருஷ்டி நடக்கிறது. ஏகராத்ரேண ஸ்கலிதம் பவதி பஞ்சராத்ரேண புத்புதம் பவதி மாசேன சிரஹ மாசத்வயேன கரபாதத்வயோः சதுர்தே பஞ்சமே ஷஷ்டேன அங்க்ரயஸ்கந்தசக்ஷும்ஷிः சப்தமே மாசே ஜீவோ பவதி நவமாஷ்டமயோர்ஜன்மாந்தர ஸ்மிருதிர்பவதி. தாயின் கர்ப்பத்தில் நுழைந்த நொடியிலிருந்து விஸ்வகர்மா நம்முடைய சரீரத்தை தோற்றுவிக்கும் விதம் இவ்வாறாக இருக்கும். முதல் 5 நாட்களிலே நீர்க்குமிழி உருவத்திலும், 1 மாசத்தில் தலையும், 2 மாதங்கள் முடியும் போது பாதங்களும் கைகளும், 4வது 5வது 6வது மாசம் முடிய விரல்கள், நகங்கள், கண்கள், இமைகள், உதடுகள், கேசங்கள், மேலும் 9 துவாரங்களும், 7வது மாசத்தில் உயிரும், 8, 9 மாசங்களிலே முன்ஜென்மத்து அறிவும் விஸ்வகர்மா அருள் புரிந்து படைப்பார். சகல உயிரினங்களையும் இவ்வாறுதான் பிறக்கச் செய்கிறார் விஸ்வகர்மா.
நமக்கு இவ்வளவு சிறந்த பிறவியையும் வாழ்க்கையையும் அருளிய விராட் விஸ்வகர்ம பகவானுக்கு நாம் எதை கொடுத்து நன்றிக்கடனை தீர்த்து கொள்ளப் போகிறோம்? அந்த விஸ்வகர்மாவின் புனித எந்திரத்தை தினமும் பூஜிக்க முடிந்தால் அதுவே சிறிது பக்தியையும் நம் நன்றியையும் நாம் தெரிவித்தவர்களாக ஆவோம். உலகமெல்லாம் விஸ்வகர்மமயமாக இருக்கிறது. விஸ்வகர்மாதான் சிருஷ்டிப்பவர், சிருஷ்டிப்பவர்களையும் சிருஷ்டிப்பவர். அப்படி சிருஷ்டிப்பவர்களையும் சிருஷ்டிப்பவர்தான் சகல உயிரினங்களுக்கும் சராச்சர சிருஷ்டிக்கும் ஆதியும் ஆராதனைக்குரியவராகவும் ஆவார். வேத புருஷன் விஸ்வகர்மா, விராட் புருஷன் விஸ்வகர்மா, ஓங்கார ஸ்வரூபி விஸ்வகர்மா, தசாவதாரங்கள் விஸ்வகர்மா, திருமூர்த்திகள் விஸ்வகர்மா, பஞ்ச பிரம்மாக்கள் விஸ்வகர்மா, அஷ்டதிக் பாலகர்கள் விஸ்வகர்மா, நவக்கிரகங்கள் விஸ்வகர்மா, சூரியன் விஸ்வகர்மா, சந்திரன் விஸ்வகர்மா, கிரக கோளங்கள் விஸ்வகர்மா, நட்சத்திரங்கள் விஸ்வகர்மா, யுகங்கள் விஸ்வகர்மா, காலம் விஸ்வகர்மா, பிரளயம் விஸ்வகர்மா, காதல் விஸ்வகர்மா, விபத்து விஸ்வகர்மா, சந்தோஷம் விஸ்வகர்மா, சகலமும் விஸ்வகர்மா, சர்வமும் விஸ்வகர்மா, விஸ்வகர்மமயம் ஜகத். ஆகையால் இந்த சராச்சரமெல்லாம் நிறைந்துள்ள விஸ்வகர்ம பகவானின் எந்திரத்தை வீட்டிலே வைத்துக் கொள்பவர்களுக்கு சகல தேவதைகளின் அனுக்கிரகமும் கிடைக்கும். இதில் சந்தேகமே இல்லை. இந்த எந்திரத்தின் விவரங்கள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்பேற்பட்ட விஸ்வகர்ம பகவான் சிருஷ்டியை ஆரம்பித்த நாளை விஸ்வகர்ம ஜெயந்தி என்ற பண்டிகையாக நாடெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று கொண்டாடுகிறார்கள். விஸ்வகர்ம விரதத்தை செய்கிறார்கள், விஸ்வகர்ம யாகத்தை செய்கிறார்கள், விஸ்வகர்ம ஆலயங்களை கட்டுகிறார்கள், விஸ்வகர்ம உற்சவங்களை கொண்டாடுகிறார்கள். இத்தனை வேதகால வரலாறு உள்ள விஸ்வகர்ம பிராமண சகோதரர்கள் எல்லோரும் இன்று முதல் விஸ்வகர்மாவிடம் பக்தியையும், சக விஸ்வகர்ம பிராமணர்கள் எந்த தொழில் செய்தாலும் அவரிடம் சகோதர பாவம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். புனிதத்தன்மை தென்படுகின்ற உடைகளாலும் நெற்றியில் இடும் திலகங்களாலும் கௌரவத்தையும் மரியாதையையும் பெற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். பெருமையோடு நான் விஸ்வகர்ம பிராமணன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்றும், எல்லோரும் அப்படி அழைப்பதை கௌரவமாக கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சிகாயஜ்ஞோபவீதோயம் பூதே ருத்ராட்சதாரிணௌ தௌ ஷஷ்டிகலா சன்மூர்த்தி விஸ்வபிரம்மகுலீன சதாஹ. சிகை, பூணூல், விபூதி, சந்தனம், குங்குமப்பொட்டு, ருத்ராட்சமாலை இவைகளை அணிந்தவாறு 64 கலைகளிலும் தேர்ந்தவன் விஸ்வபிராமணன் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. விஸ்வகர்ம வம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு நபரும் இதுபோன்ற ஆச்சாரத்தை கையாள வேண்டும். அதுவும் திலகத்தையும் பூணூலையும் கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும். விஸ்வகர்ம குலே ஜாதோ கர்ப்ப பிராமண நிச்சயம் சூத்ரத்வம் நாஸ்தி தத்பீஜம் பிராமணோ விஸ்வகர்மணாஹ. தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய நொடி முதல் விஸ்வகர்ம வம்சத்தவன் பிராமணத்தன்மையை அடைகிறான். பிராமணன் என்றால் விஸ்வகர்மா. புருஷஸ்ய முக சஞ்சாதக பௌருஷேயாக என்று கூறியபடி விராட் புருஷனின் முகத்திலிருந்து பிறந்த விஸ்வ பிராமணர்கள் பௌருஷேய பிராமணர்கள் ஆகிறார்கள். தவாஷ்டீகர்ப்ப சம்பூதோயம் விஸ்வரூபஸ்ய அந்தரம். தேவலோக புரோகிதர் விஸ்வரூபாச்சாரியின் வம்சத்தவரான விஸ்வ பிராமணர் பிரம்மத்துவத்தை அடைந்திருக்கிறார். இது வேதங்களிலேயே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு மகிமை வாய்ந்த யுக யுகங்களாக பிரசித்தி பெற்ற விஸ்வ பிராமண சகோதரர்கள் நாடெங்கிலும் லட்சக்கணக்காக பரவியுள்ளார்கள். ஆனால் அநேகம் பேர் ஸ்ரீ விஸ்வகர்ம பகவானை
தரிசிப்பதற்கும் பூஜிப்பதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் எங்கே எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஸ்ரீ விஸ்வகர்ம பகவானை தினமும் தங்கள் வீடுகளிலேயே தரிசித்து ஆராதனை செய்வதற்கு வசதியாக எந்திரங்களையும் சித்திரங்களையும் தயாரித்து அவை சுலபமாக கிடைக்கும்படியும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஓம் விஸ்வகர்மாய வித்மஹே பஞ்சவக்ராய தீமஹி தன்னோ விஸ்வபிரம்ம பிரச்சோதயாத். विश्वकर्म उपनिषद. हरि ओम्. अध पुरुषो ह वै विश्वकर्मणो कामयत प्रजा सृजेयेति विश्वकर्मणः प्राणो जायते. मनः सर्वेन्द्रियाणि च खं वायुर्ज्योतिरावः पृथिवी विश्वस्य धारिणी विश्वकर्मणो ब्रह्मा जायते. विश्वकर्मणो रुद्रो जायते विश्वकर्मणो नारायणो जायते. विश्वकर्मणः प्रजापतयः प्रजायन्ते. विश्वकर्मणो द्वादशादित्याः रुद्रावसवः सर्वे देवताः सर्वे ऋषयः सर्वाणि छन्दागंसि. सर्वाणि भूतानि वाससमुत्पद्यन्ते विश्वकर्मणि प्रवर्धन्ते विश्वकर्मणि प्रलीयन्ते. अध नित्यो देव एक एव विश्वकर्माः यो देवानाम् अनेकधा एक एव विश्वकर्माः. विराड विश्वकर्मा स्वराड विश्वकर्मा सम्राट विश्वकर्माधिरुद्रो विश्वकर्माः. ब्रह्मा विश्वकर्मा शिवश्च विश्वकर्मा विष्णुश्च विश्वकर्माः. शक्रश्च विश्वकर्मा आदित्यो वै विश्वकर्माः. द्यावा पृथिव्यौ च विश्वकर्मा कालश्च विश्वकर्मा दिशश्च विश्वकर्माः. दिगन्तश्च विश्वकर्मा अग्निश्च विश्वकर्मा ऊर्ध्वश्च विश्वकर्मा अधश्च विश्वकर्माः. अवान्तरश्च विश्वकर्मा अन्तर्बहिश्च विश्वकर्मा. विश्वकर्मा मौर्णो निराकृतिः. विश्वकर्मण एवेदगम् सर्वम् यद्धोचम् यच्च भव्यम्. निष्कलङ्को निरञ्जनो निर्विकल्पो निराख्यातः शुद्धाद्वन्द्वैको